தமிழரசு கட்சியிலிருந்து விலகுபவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இணையலாம். சர்வேஸ்வரன் அழைப்பு. யாழில் போதைப்பொருள் மற்றும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த போலீசாருக்கு சிறப்பு கட்டளைகள். கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்தின் தமிழ் மொழி தின விழா இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு ரெட்பான சந்திக்கு அருகில் தங்க புதையலா தோண்ட அனுமதி. வைத்தியர் பெல்லன்னவை பதவியிலிருந்து நீக்குங்கள், சிற்றூழியர்கள் போராட்டம். காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சர்வதேச நீதி கோரி கிளிநொச்சியில் போராட்டத்திற்கு அழைப்பு. யாப்பை மீறி செயற்படுபவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதா அல்லது நீதி கேட்டு நீதிமன்றம் சென்றவரை கட்சியிலிருந்து நீக்குவதா? இளஞ்செழியன் கேள்வி. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறுகின்ற செயல், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. இலங்கை குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்த வேண்டும், மைத்திரி வேண்டுகோள். கிளிநொச்சிக்கு விஜயம் செய்துள்ள இந்திய உயர் ஸ்தானிகர். தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் போதைப்பொருள் விற்பனை தடுத்தல் தொடர்பில் விரைந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் போலீசாருக்கு சிறப்பு கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன. இன்று முற்பகல் யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு திடீர் வருகை மேற்கொண்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்கு இந்த கட்டளைகளை வழங்கினார். போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய அவர் பொதுமக்களின் அன்றாட வாழ்வுக்கு இடையூறாக உள்ள குற்றச் செயல்களை விரைந்து தடுக்குமாறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். போதைப்பொருள் விற்பனையை தடுத்தல், அதன் பாவனையை முற்றாக ஒழித்தல் போன்ற நடவடிக்கைகளை போலீசார் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க வழங்கினார். தமிழரசு கட்சியினுடைய இறுதி தலைவர்களாக சம்பந்தனும் மாவை சேனாதிராஜாவுமே இருக்கிறார்கள். தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறுபவர்கள் எங்கள் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட இணை அமைப்பாளரான சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 74 ஆண்டுகள் தமிழரசு கட்சி 1949 டிசம்பர் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள். இந்த 74 ஆண்டுகளிலே முதலாக தலைவர்களுக்கு போட்டி நடைபெற்று மிகப்பெரிய குளறுபடிகளின் மத்தியிலே தலைவர் தெரிவு நடைபெற்றிருக்கிறது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால், தமிழரசு கட்சியினுடைய ஆரம்பகால உறுப்பினர்களாக இருந்து வளர்ச்சியடைந்து வந்த ஆட்கள் இன்றைக்கு கடைசியாக இருக்கிறது திரு சம்பந்தர் ஐயா அவர்களும் திரு மாவை சேனாதிராஜா அவர்களும். ஏனையவர்கள் எல்லோரும் பின்னர் நடுப்பகுதியிலே பின்பகுதியிலே வந்து சேர்ந்தவர்கள். இன்றைக்கு இந்த தலைவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே 15 ஆண்டுகளுக்குள்ளே வந்தவர்கள் தான். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய அந்த கலாச்சாரம் பண்புகளில் இருந்து அவர்கள் பயிற்றப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் இப்போது அண்மை காலத்திலே வந்தவர்கள். அது நான் நினைக்கிறேன் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது ஒரு விஷயம். கிட்டத்தட்ட தமிழரசு, அதாவது ஒரிஜினல் தமிழரசு கட்சியினுடைய இறுதி தலைகளாகத்தான் திரு சம்பந்தர் ஐயா அவர்களும் திரு மாவை சேனாதிராஜா அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் வயது முதிர்வுகள் அல்லது பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. எனவே இப்போது இந்த பதவிக்கு போட்டி ஏற்பட்டிருப்பது அது உண்மையிலே கட்சிக்குள்ளே எந்த ஒரு கட்சிக்குள்ளேயும் ஜனநாயக அடிப்படையில் மாறுபட்ட கருத்துக்கள் வருவதும் அல்லது அதுக்கான சிலவள பொருத்தமான பல பேர் இருக்கின்ற போது போட்டி வருவதும் இயற்கையானது. ஆனால் பெரும்பாலும் ஒரு ஜனநாயக ரீதியான கட்சிகளுக்குள்ளே பெருமளவுக்கு அது உள்ளுக்கையே பேசி தீர்க்கப்படுகின்ற ஒரு மரபு இருக்குது. சில நாடுகளில் உங்களுக்கு தெரியும், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு கட்சிக்குள்ளே 2 பேர் போட்டி விடுவாங்க. யார் வேட்பாளர் அதிகமாக உள்ளுக்கு வாக்கை பெறக்கூடியவர். எனவே அந்த வகையில் பார்க்கல இதை நாங்கள் ஒரு தலைவர் பதவிக்கு போட்டியிட்டதை பெரிய பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது உள்ளார கிட்டத்தட்ட ஒரு வெர்டிக்கல் டிவிஷனாக பிரிவாக பிளந்து போய் அதோடு நிற்காமல், அந்த போட்டி என்பது ஒரு தேர்தல் நடைபெற்று தேர்தலில் ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டதோடு அந்த பிரச்சனை முடிந்து போகாமல் அது வலுவடைந்து பிறகு செயலாளர்களை போட்டியிலே வலுவடைந்து இன்றைக்கு அது கோர்ட்ஸ் வரைக்கும் போயிருப்பது என்பது மிகவும் ஒரு விசனத்துக்குரிய, குறிப்பாக தமிழ் தேசிய போராட்டத்திலே இருக்கக்கூடிய சக்திகளுக்கு அது ஒரு சந்தோஷமான அல்லது ஒரு என்கரேஜிங்கான விஷயம் அல்ல. இரண்டாவது, தமிழரசு கட்சியில் பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலே தமிழரசு கட்சி ஒரு பழம்பெரும் கட்சி என்பதும் அவர்களுக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்கிறது என்பதும் இன்றைக்கு அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமளவு பேர் மிகவும் விரக்தி அடைந்து மனவேதனை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
இது எங்களோட தமிழ் தேசிய நகர்வுகளை முன்கொண்டு செல்வதற்கு என்ன சொல்கிறது, ஒரு பலவீனமாக, ஒரு தடையாக இருக்கும் என்கின்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக என்று சொன்னால் நாங்கள் முக்கியமான முடிவுகள் எடுத்து முன்னோக்கி நகர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதற்குரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி இல்லாமல் இருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இதைத்தான் நான் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த விழுக்காடான நிலை எதிர்காலத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தும் என்று நீங்கள் கருதுறீங்களா? இல்லை, நான் அந்த பக்கத்திலிருந்து பார்க்கல. அதாவது கண்டிப்பாக தமிழரசு ஒரு 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 கட்சி அது பலவீனப்படுகின்ற போது அல்லது உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கின்ற போது ஒன்றில் உடைவு வருவதோ அல்லது அதில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய பொருத்தமான கட்சிகளை நோக்கி இணைவது என்பதோ, அதாவது பொது நலன் சார்ந்து செயற்பட விரும்புபவர்கள் சில பேர் விலகி போயிருக்கலாம், சில பேர் ஒதுங்கி போயிருக்கலாம், விரக்தி அடைந்து ஒதுங்கி போவர்கள் இருப்பார்கள். பல பேர் பொருத்தமான கட்சிகளுடன் இணைந்து தங்களுடைய என்ன சொல்கிறது, தங்களுடைய பங்களிப்புகளை மக்களுடைய நலன்களுக்காக செலுத்த விரும்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இந்த 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 பிரச்சனை அதிகரித்து கொண்டு தீர்க்கப்படாமல் அதிகரித்து கொண்டு செல்லப்படுகின்ற பட்சத்தில் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் டிடிஎன்ஏ என்பதில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட கட்சிகளாக இருக்கின்றன. எனவே பல பேர் அதிலே இணையக்கூடும். கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்தின் தமிழ் மொழி தின விழா இன்று காலை 9 மணியளவில் பிரதி வலய கல்வி பணிப்பாளர் வாசுதேவன் தலைமையில் கூட்டுறவு சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியற்துறை விரிவுரையாளர் ஏ சர்வேஸ்வரா, வடக்கு வலய பதிவாளர் நாயகம் சிவநயனி சர்வேஸ்வரா ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்வில் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டதை அடுத்து மங்கள விளக்கேற்றப்பட்டது. தொடர்ந்தும் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதை அடுத்து அரங்கு நிகழ்வுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து தமிழிற்கு அளப்பெரும் பணியாற்றி விபத்தில் உயிரிழந்த ரீவரஞ்சினி விவேகானந்தராஜா ஆசிரியருக்கு தமிழ் அன்னை விருது வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த ஆசிரியர் திருவுருவப்படம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வை தொடர்ந்து விருதும் அவரது குடும்பத்தினரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்ற அதேவேளை தமிழ் தின போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் வலய கல்வி அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் உள்ள கிளிநொச்சி மாவட்டத்தின் குமாரசாமிபுரம் பகுதியில் விடுதலை புலிகளின் தங்கங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் ஒரு இடத்தினை அகழ்வு செய்வதற்கு கிளிநொச்சி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தர்மபுரம் போலீசார் நீதிமன்றில் மேற்கொண்ட வழக்கிற்கு அமைய கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் 19/2/2024 குறித்த பகுதியினை அகழ்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. ரெட்பான சந்திக்கு அருகில் காணப்படும் குறித்த பகுதியில் விடுதலை புலிகள் நிதிப்பிரிவின் தங்க நகைகள் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த பகுதியில் பல தடவைகள் சட்டவிரோதமாக தோண்டும் முயற்சிகள் பல்வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அது வெற்றியளிக்காத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் தோண்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றம் இதற்கான கட்டளையினை கடந்த 16/2/2024 அன்று வழங்கியுள்ளது. எதிர்வரும் 19/2/2024 அன்று மாலை 2:30 மணியளவில் நீதிபதி முன்னிலையில் போலீசார், பிரதேச தலைவர்கள், கிராம சேவையாளர்கள், பிரதேச சபையினர், தொல்பொருள் திணைக்களத்தினர் உள்ளிட்ட அரசு திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள தேராவில் குளம் நிரம்பி காணப்படுவதால் குளத்தினை அண்மித்த பகுதியில் உள்ள மக்களின் வீடுகள் சுமார் 3 மாதங்களாக குளத்து நீரினால் நிரம்பி காணப்படுகின்றது. இந்த நீரினை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்கள் பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை மேற்கொண்டு தற்போது அதற்கான நிதி உதவியினை வழங்கி பாலத்தினை அமைத்து நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு லைகா ஞானம் பவுண்டேஷன் முன்வந்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதன் முதற்கட்டமாக லைகா ஞானம் பவுண்டேஷன் நிறுவனத்தின் உபத்தலைவர், முன்னாள் அரசாங்க அதிபர் அருமை நாயக்கம் உள்ளிட்ட லைகா ஞானம் பவுண்டேஷன் குழுவினர் வந்து பார்வையிட்டுள்ளார்கள். குளத்தின் நீரினை வெளியேற்றுவதற்காக 18 மில்லியன் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 5.5 மில்லியன் வரையிலான பாலத்தினை வீதி அபிவிருத்தி திணைக்களம் மேற்கொள்ள உள்ளதுடன் ஏனைய நடவடிக்கையினை லைகா ஞானம் பவுண்டேஷன் முன்னெடுக்க உள்ளதாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்காக குறித்த பகுதியில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு
வெட்டுவதற்கு வனவள திணைக்களத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது மற்றும் கமக்காறு அமைப்பினர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மக்களின் பங்கெடுப்புடன் பாலம் அமைப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை அதன் முதற்கட்டமாக இந்த குளத்து நீரினால் பாதிக்கப்பட்ட 17 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு உடையார்கட்டு விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஜெயகாந்தன், கிராம சேவையாளர்கள், லைகா ஞானம் பவுண்டேஷன் நிறுவனத்தின் உபத்தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்துள்ளார்கள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருசான் பெல்லனவை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு கோரி அந்த மருத்துவமனையின் சுகாதார பணியாளர்கள் குழு இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் 72 சுகாதார சங்கங்கள் மருத்துவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டு டிஏடி கொடுப்பனவுக்கு இணையான கொடுப்பனவை கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அதன்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் என்ற ரீதியில் வைத்தியர் ரோஷான் பெல்லாடு பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இதேவேளை இன்றைய தினம் காலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுகாதார உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் வைத்தியர் ரோஷான் பெல்லனாவை வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் பதவியில் இருந்து நீக்கும் வரை தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் தெரிவித்துள்ளனர். தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சர்வதேச நீதி வேண்டி எதிர்வரும் 20ஆம் தேதி கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்துக்கு அனைவரையும் ஆதரவு வழங்குமாறு வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி ஜோகராசா கனகரஞ்சினி அழைப்பு விடுத்துள்ளார். குடும்ப உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி யோராசா கனகரஞ்சினி, உண்மைக்கும் நீதிக்குமான எமது போராட்டமானது இன்று எங்களுடைய இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த தனித்துவமான போராட்டம் இன்று சர்வதேசத்திடம் நீதி கேட்டு நின்று போராடி கொண்டு நிற்கின்றோம். உண்மையாகவே இந்த சர்வதேசம் எங்களுக்கு கால அவகாசத்தை இலங்கை அரசுக்கு கொடுத்து கொண்டு எங்களுக்கான கால இழுத்தடிப்பை செய்து இந்த போராட்டத்தை நலிவுபெற செய்கின்ற ஒரு திட்டத்தை தான் இந்த சர்வதேசமும் இதுவரை காலமும் நடாத்தி கொண்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த சர்வதேசம் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்குமான இந்த இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர இனியும் காலதாமதமும் இழுத்தடிப்பும் செய்யாமல் முன்வர வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, வருகின்ற 20ஆம் தேதி 8வது வருடத்தை நாங்கள் காலெடுத்து வைக்கின்ற போது இந்த சர்வதேசம் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர எங்களுடைய உறவுகள், வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற அனைத்து உறவுகளும் எங்களுக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றோம். கிராம மட்ட அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், வர்த்தக சங்கங்கள், போக்குவரத்து கழகம் மற்றும் ஏனையவர்கள், அரசியல் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகள் கூட எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். உண்மையாகவே எங்களுக்கான நீதி சர்வதேசத்திடமிருந்து தான் கிடைக்க வேண்டும். சர்வதேசம்தான் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும். இந்த இனப்படுகொலை செய்த இந்த கொலை குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எங்களுக்கான தீர்வு பெற்றுத்தர ஒட்டுமொத்த உறவுகளும் அணிதிரள வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். வருகின்ற 20ஆம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலய முன்றலிலே இருந்து எங்களுடைய இந்த தொடர்ச்சியான பேரணி நிப்போச்சந்தி துர்க்கை அம்மன், மீனாட்சி அம்மன் ஆலய முன்றலிலே முடிவடையும். அந்த நேரத்திலே நாங்கள் அங்கே இருந்து இங்கே வருகை தருகின்ற போது எதுவித இடையூறுகள் வந்தாலும் எங்களுடைய இந்த தூரநோக்கு பயணத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு உங்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நிற்கின்றோம். பாதிக்கப்பட்ட தாய்மார்களாகிய உங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுடைய உறவுகள் என்ன நடந்தது என்றதற்கான நீதியை கேட்டு இந்த தாய்மார்களாகிய நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அணிதிரள வேண்டும். வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழ் உறவுகளும் எங்களுக்கு பலஞ்சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை எங்களுடைய கண்ணீரோடு இத்தனை 13-14 வருட காலமாக தெருவிலே நின்று நீதி கேட்டு நிற்கின்றோம். அந்த நீதிக்கான குரலை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். நீதியை பெற்றுத்தர நீங்கள் எங்களோடு அணிதிரள வேண்டும் என்று உங்களை மிக மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயம் எங்களுடைய இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் 8வது வருடத்திலே காலடி எடுத்து வைக்கின்ற போது சர்வதேசம் பார்த்து
உண்மையாகவே எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர தானாகவே முன்வர வேண்டும். அதுக்கான ஆதரவும் பங்களிப்பும் உங்கள் அனைவரிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களோடு இருந்து உண்டு மகிழ்ந்தவர்கள் இன்று இலங்கை அரசினால் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு நீதி கோரி இந்த தாய்மாருக்கு நீங்கள் வலிச்சேர்க்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றோம். சென்ற 4ஆம் தேதி பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்து சென்று அந்த போராட்டத்தை தொடங்கிய போது பல இடையூறுகள் இந்த கிளிநொச்சி மாவட்ட போலீசாரினால் ஏனைய தரப்பினராலும் மறைமுகமான இராணுவ படைகளாலும் அங்கே அச்சுறுத்தப்பட்டு எங்களுடைய பிள்ளைகள் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை சிறையில் வைத்திருக்கின்றார்கள். சிறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். உண்மையாகவே இது எல்லாம் இலங்கை அரசின் அடவாடித்தனம். நாங்கள் ஜனநாயக ரீதியிலே போராடி நிற்கின்றோம். ஜனநாயக ரீதியிலே எங்களுக்கு உரியதை பெறுவதற்காக நீதி கேட்டு நிற்கின்றோம். உண்மையாகவே இப்படியான இடையூறுகள் எனக்கு கூட அரச கட்டளை கோர்ட்டில் இருந்து ஓர்டர் வந்திருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு போகக்கூடாது என்று எனக்கு மட்டுமல்ல, கிளிநொச்சி மாவட்ட தலைவிக்கு, எனக்கு இன்னும் பல பேருக்கு இப்படியான அச்சுறுத்தலான கடிதங்களும் பேச்சுவார்த்தைகளும் அச்சுறுத்தலுக்கான வார்த்தைகளும் எங்களுக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே எங்களுக்கு கோர்ட்ஸ் ஆர்டரை நாங்கள் மதிக்கின்றோம். கோர்ட்ஸிலே நீதியை மதிக்கின்றோம். நீதி கிடைக்காத போதுதான் நாங்கள் தெருவிலே நிற்கின்றோம். எங்களுக்கான நீதி கிடைக்காத போதுதான் நாங்கள் தெருவிலே நிற்கின்றோம். இதை மேன்மதகு நீதியாளர் கூட இந்த தடை உத்தரவை அதுக்கு சைன் பண்ணி அனுப்பும்போது உண்மையாகவே அவரும் யோசிக்க வேண்டும். இந்த தாய்மார்களுடைய கண்ணீர் எதற்காக அவர்கள் தெருவிலே நிற்கின்றார்கள் என்று. நாங்கள் தெருவிலே நிற்கின்ற அம்மாக்கள் அல்ல. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம் என்று எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தோடு வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். எங்களுடைய உயிர்களுக்கு மேலான பெருமதியான பிள்ளைகளை நாங்கள் காணாமல் போகச் செய்தபடியாலே தான் இன்று நாங்கள் தெருவிலே நின்று நீதி கேட்டு நிற்கின்றோம். எதுவித தடைகள் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய நீதி கிடைக்கும் வரை இந்த தூர நோக்கு பயணத்தை தொடர்வோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக அரசுக்கும் அரச படைகளுக்கும் தெரிவிக்கின்றோம். கட்சியின் யாப்பை மீறி செயற்படுபவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதா அல்லது நீதி கேட்டு நீதிமன்றம் சென்றவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதா என இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செழியன் கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு ஊடக அவையத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தியாளர் சந்திப்புக்குரிய முக்கியமான காரணம், பொது வழியிலையும் பல ஊடகங்களையும் சில மாறுபட்ட கருத்துக்கள் வருவதால் தான் இதை நான் ஊடக சந்திப்பை சந்திக்க வேண்டிய இதுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 17வது மகாநாடு 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு திருவோணமலையிலே நடைபெறுவதாக ஊடகங்களூடாக செய்தி அறிந்த பின்பு நான் கட்சியினுடைய தலைவர் மாவசி நேதராஜா, கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் மற்றும் கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் குலநாயகம், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக குறுஞ்செய்தியில் அனுப்பியிருந்தேன். எனக்கு இது சம்பந்தமான விளக்கத்தை எனக்கு தருமாறு. ஆனால் அவர்கள் அந்த காலத்தை போக்கிய காரணமாக நான் இது தொடர்பாக கட்சியினுடைய ஜாப்பை மீறுவது தொடர்பாக நான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்பட்டிருந்தேன். இது தொடர்பாக நேற்றைய தினம் யாழ் மாவட்ட நீதிமன்றத்திலே என்னால் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இலங்கை தமிழ் சங்கத்தினுடைய 17வது மகாநாடும் அதையொட்டிய பொதுச்சபையையும் 14 நாட்களுக்கு தடை உத்தரவை பெற்றிருந்தேன். உண்மையிலே இது கட்சிக்கு எதிரானதல்ல. கட்சியினுடைய ஜாப்பை மூடி நடப்பதற்காகவே இந்த தடை உத்தரவை நான் பெற வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே 27ஆம் தேதி நடைபெற்ற பொதுச்சபை கூட்டம், அதுக்கு முன்னர் நடந்த தலைவர் தெரிவு 21ஆம் தலைவர் தெரிவு கூட்டங்கள் அனைத்துமே முடிவடைந்து விட்டது. அன்றைய 27ஆம் தேதி அன்றைய தலைமை தாங்கிய தலைவர் மாவசி நாகராஜா அவர்கள் 28ஆம் தேதி நடக்க இருந்த மாநாட்டை மட்டுமே ஒத்திவைப்பு செய்திருந்தார். ஆனால் இன்றொரு கடிதம் ஒன்று வந்திருந்த அழைப்புகள் ஒன்று வந்திருக்கின்றது. 27ஆம் தேதி நடைபெற்ற பொதுச்சபையினுடைய தொடர்ச்சியும் அதே பின்பு அதை தொடர்ந்து பேராளர் மாநாடும் என ஒரு அறிவித்தலும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆகவே நாங்கள் செய்தியூடாக அறிந்தது இப்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது.
உண்மையிலே ஒரு மகாநாட்டை எங்கு கூட்டுவது அல்லது பொதுச்சபை எங்கு கூட்டுவது, எந்த நேரத்தில் கூட்டுவது என்பதை தீர்மானிப்பதற்கு முழு அதிகாரமும் மத்திய செயற்குழுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் இதை 4-5 பேர் சேர்ந்து கட்சியை தவறான வழியிலே நடத்துவதற்காகவும் தாங்கள் நினைப்பதை மாற்றியமைப்பதற்காகவும் 4-5 பேர் சேர்ந்து இந்த முடிவை எடுத்து மகாநாட்டை கூடுவதற்காக அனுமதித்து அழைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு முதலாவது என்னவென்று சொல்லி சொன்னால், பொதுச்சபை ஒன்றை கூட்ட வேண்டும் என்றால் மத்திய செயற்குழு அதுக்குரிய தேதியையும் இடத்தையும் அறிவிக்க வேண்டும், அவர்களே இதை தீர்மானிப்பார்கள். ஆனால் பொதுச்சபையை கூட்டுகின்ற ஆறால் கூட்டப்பட்டது எங்க முடிவெடுக்கப்பட்ட ஒரு விடயங்களுமே தெரியாது. நான் ஒரு மத்திய செயற்குழு உறுப்பினர் அடிப்படையிலே தான் அதை நான் வினாவி இருந்த போதும் அதுக்கு பதில் கிடைக்கவில்லை. அதே போல ஒரு மகாநாடு வைக்க வேண்டுமா இருந்தால் அதுவும் மத்திய செயற்குழு தான் தீர்மானித்து அதை மத்திய குழு தான் அதை ஏற்பாடு செய்கின்ற முழு பொறுப்பும் இருக்கின்றது. அதையும் தாண்டி எந்த மத்திய செயற்குழு கூட்டங்களோ அல்லது சம்பந்தப்பட்ட ஆக்களோடு சேர்ந்து, அதாவது கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூடாமல் ஒரு மாநாட்டை கூட்டுவதென்று கட்சியின் ஜாப்பை மீறி நடக்கின்ற ஒரு செயற்பாடாகும். அதன் அடிப்படையிலே நான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தேன். உண்மையிலே ஜாப்பை மீறுபவர்கள் ஒரு கட்சியிலே அங்கத்துவத்தை பெறுகின்ற பொழுதே ஜாப்பினுடைய விதிகளை அறிந்தவர்களாகத்தான் அவர்கள் கையொப்பமிட்டு கட்சியினுடைய உறுப்புரிமை பத்திரத்திலே கையொப்பமிட்டுத்தான் அங்கத்தராக சேர்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இப்போது பதவிகளுக்கு வந்த பின்பு கட்சியினுடைய ஜாப்பை மறந்து விடுகிறார்கள். அதாவது தங்கள் வீட்டு பிரச்சனை போலே முடிக்கிறதுக்கு பார்க்கிறார்கள். அதாவது மாவை சேனாதிராஜாவாக இருக்கட்டும், அல்லது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அல்லது பதுப்பொருச்சிலா சத்தியலிங்கமாக இருக்கட்டும், அல்லது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட செய்தியுடன் அறிய முடிகிறது சில பேச்சுவார்த்தைகள் இன்னும் சிலரும் கலந்து கொண்டதாக. ஆகவே இது இலங்கை தமிழ் கட்சியினுடைய யாப்பு விதியை மீறி செயற்படுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உதாரணமாக 2022ஆம் ஆண்டு என்னை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஒரு கடிதம் ஒன்று பொதுச் செயலாளரால் எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நான் அதை சவாலுக்கு உட்படுத்தி யாழ் மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தேன். எதிர்த்தரப்பிலே ஜனாதிபதி சந்திரன் சுமந்திரன் அவர்களே ஆஜராகியிருந்தார். இருந்த போதிலும் அந்த வழக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நான் அன்றும் அதுக்குரிய நீதிமன்றத்துக்கு நாடிய காரணம், ஒரு ஒழுக்காற்று விசாரணை இல்லாமல் ஒருவரை கட்சியிலிருந்து நீக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கை நான் தாக்கல் செய்திருந்தேன். அதே போலதான் இன்றும் நாங்கள் இந்த வழக்கு தாக்கல் காரணம், ஒரு மத்திய செயற்குழு உறுப்பினராகிய எனக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாமல் புதிதாக ஒரு பதவி கிடைத்தவுடனோ அல்லாட்டி ஒரு கூட்டாக சேர்ந்து இதை அறிவிக்கிற எந்த பொறுப்பும் அவரும் இருக்கக்கூடாது. அதாவது யார் தலைவராக இருந்தாலும் ஜாப்பை மீறி செயற்படக்கூடாது என்பதை ஒரு அடையாளப்படுத்தித்தான் இந்த வழக்கை நான் தாக்கல் செய்திருந்தேன். இந்த வழக்கிலே 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி காலையில் நடைபெற இருந்த பொதுச்சபை விதி 7 ஊனாவை மீறி கூட்டுவதாக கருதப்பட்டதனால் நீதிமன்றம் அதை தடை உத்தரவு வழங்கி இருக்கின்றது 14 நாட்களுக்கு. அதே போல தேசிய மாநாடும் அமைப்பு விதி 10 ஊனாவை மீறி செயற்பட்டதாலும் இந்த தடை உத்தரவு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இதை சில பேர் தப்பாக புரிந்து கொண்டு நான் இலங்கை தமிழ் கட்சியை எதிர்ப்பதாகவும் இலங்கை தமிழ் கட்சிக்கு எதிராக நான் செயற்படுவதாகவும் ஒரு பூச்சாண்டி தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது ஜாப்பை மீறி ஏழலுக்கு எதிராக நான் அதிலே எதிராளிகளாக கட்சியினுடைய தற்போதைய தலைவர், அதாவது ஸ்ரீதரன் ஐயா மாநாட்டில் பொறுப்பெடுக்க மட்டும் இப்ப மாவை சேனாதிராஜா தான் தலைவர். ஆகவே மாவை சேனாதிராஜா, பொதுப்பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், நிர்வாக செயலாளர் சேவிய குலநாயகம், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன், தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன், அதே போன்று பொதுச் செயலாளர் தெரிவு செய்யப்பட்ட சண்முகம் கோதாஸ் ஆகியோருக்கு எதிராக தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றேன். இந்த வழக்கானது 14 நாளுக்கு, அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி நீதிமன்றம் வரை தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எவரு யாப்பை மீறி செயற்பட்டாலும், எந்த சந்தர்ப்பத்தில் மீறினாலும்
அதை நீதிமன்றத்துக்குள் நாங்கள் சென்று அதை தடையை பெறுவதற்கு எங்களுக்கு உறுத்துண்டு. உண்மையிலே சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீதிமன்றம் சென்றவர்கள் எல்லாரையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், நீக்கப்படுவார்கள், உடனடியாக நீக்கப்படுவார்கள் என்று. ஒரு நீதி கேட்டு நீதிமன்றம் சென்றவனை கட்சியிலிருந்து நீக்குவதாக இருந்தால் ஜாப்பை மொழியதால் அப்ப நீங்க ஆதரிக்கிறீர்களா அந்த கேள்வியும் எழுப்புகின்றது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட நிறைவேற்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறுகின்ற செயல் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வடமராட்சியில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையிலே பாராளுமன்றத்திலே நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த சட்ட மூலம் மிகவும் மோசமான ஒரு அடக்குமுறை சட்டம். இலங்கை சரித்திரத்திலேயே அதிகளவு மனுக்கள் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டன. 30க்கு மேற்பட்ட 45 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அது பல நாட்கள் விவாதிக்கப்பட்டு 56 ஷரத்துக்கள் மட்டும் இருக்கிற அந்த சட்டமூலத்திலே 34 ஷரத்துக்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்படி அது மாற்றி அமைக்காவிட்டால் 3/2 பெரும்பான்மையோடு தான் அது நிறைவேற்றப்பட முடியும் என்றும் அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க அந்த சட்டமூலத்தை அவசரமாக பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து 2ஆம் வாசிப்புக்கு 2 நாட்கள் ஒதுக்கி அவர்கள் அந்த சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தின போது முதல் நாள் மதியம் 12 மணிக்கு முன்னதாக செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் எழுத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு பட்டியல் எங்களுடைய மேசையிலே வைக்கப்பட்டது. 2 நாள் விவாதம் என்ற காரணத்தினாலே அன்று இரவு நான் அதை உயர்நீதிமன்ற தீர்ப்போடு ஒப்பிட்டு பார்க்குற போது ஒரு 13 விடயங்கள் உயர்நீதிமன்றம் சொன்ன விடயங்கள் அந்த திருத்தங்களிலே உள்ளடக்கப்படவில்லை என்பதை கண்டுகொண்டேன். ஆகையினாலே அடுத்த நாள் நான் அதை எழுத்திலே தயாரித்து குழுநிலை விவாதத்துக்கு சென்ற போது, குழுநிலையிலே தான் இந்த திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும், குழுநிலை விவாதத்துக்கு சென்ற போது நான் இதனை ஒரு ஆட்சேபனையாக எழுப்பினேன். இதிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருத்தங்களிலே இது அடங்கப்படவில்லை, இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிற செயல் என்று சுட்டிக்காட்டின போது பாராளுமன்றத்திலே பெரும் அமைதி துமளி ஏற்பட்டது. நான் எழுத்திலே கொடுத்த ஆவணத்தை சபாநாயகத்திலே கையளித்தேன். அதை அங்கே இருந்த சட்டமா அதிபருடைய திணைக்களத்து பிரதிநிதிகளை கொடுத்தார்கள். சற்று நேரத்துக்கு பிறகு என்னை அங்கே உத்தியோகத்தர்கள் இருக்கிற அறைக்குள்ளே அழைத்து அது எல்லாம் இப்பொழுது திருத்தப்படும், நீங்கள் சுட்டிக்காட்டிய விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் திருத்துகிறோம் என்று சொல்லி எனக்கு உறுதியளித்தார்கள். ஆனால் அந்த பாராளுமன்றத்தில் நிலவின அந்த சூழ்நிலையிலே அமைச்சர் அந்த திருத்தங்களையும் சேர்த்து படித்தாரா இல்லையா என்பதை சரியாக அவதானிக்க முடியவில்லை. ஆகையினாலே அது நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்த பிறகு அது வெறும் பெரும்பான்மையோடு தான், சாதாரண பெரும்பான்மையோடு தான் நிறைவேற்றப்பட்டது. அறிவித்த பிறகு அது அப்படியாக திருத்தங்கள் செய்யப்பட்டதா இல்லையா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு 9 விடயங்கள், அதிலே 6 முக்கிய விடயங்கள் திருத்தப்படவில்லை என்பது தெரிய வந்தது. நான் திரும்பவும் சபாநாயகருக்கு கடிதம் மூலமாக அறிவித்தேன். இப்படியான ஒரு பாரிய குறைபாடு ஒன்று இருக்கிறது, இது ஒரு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்துகிறது, இதிலே நீங்கள் கையெழுத்து வைக்கக்கூடாது, இது சரியான முறையிலே திருத்தப்படுகிற வரைக்கும் கையெழுத்து வைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். எதிர்க்கட்சியில் இருந்த மற்ற தலைவர்களும் அதனை சபாநாயகருக்கு சொன்னார்கள். ஆனால் அவர் திடீரென்று பிப்ரவரி 1ஆம் தேதி அதிலே கையொப்பமிட்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய பிறகும் கூட அது சட்டமாக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது எங்களுடைய நாட்டின் சரித்திரத்திலே முதல் தடவையாக இப்படியான ஒரு அரசியலமைப்பு மீறல் நடந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். அதற்கு எதிராக நான் தான் மனுதாரராக உச்ச நீதிமன்றத்திலே இப்பொழுது ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறேன். அது 20ஆம் தேதி வருகிற செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது.
இந்த சட்டமூலத்தை ஆராய்ந்த அதே நீதிபதிகள் குழாம் இந்த விடயத்தை ஆராய்வதற்கென்று விசேஷமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கிலே என்னுடைய சட்டத்தரணியாக திருவாளர் சுரேன் பெர்னாண்டோ அவர்கள் ஆஜராகி வாதாடுவார். மிகவும் மோசமான ஒரு முன்னுதாரணம். ஆகையினாலே இது சட்டமாக சபாநாயகரினாலே கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி செய்யப்பட்ட ஒரு செயல் என்ற காரணத்தினாலே உச்சநீதிமன்றமே இதற்கான ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நான் கோரியிருக்கிறேன். இந்த சட்டம் மிகவும் மோசமான ஒரு சட்டம். நிகழ்நிலை பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டாலும் இணையத்திலே அல்லது எங்களுடைய தொலைபேசி மூலமாக கூட செய்யப்படுகிற உரையாடல்கள், கருத்து பரிமாற்றங்கள் இவை அனைத்தும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படலாம், தடுக்கப்படலாம், எங்களுடைய முகப்புத்தகங்கள் நிறுத்தப்படலாம். ஒரு விடயத்தை அரசாங்கம் இது பொய் என்று அரசாங்கம் நினைத்தால், அப்படியான செய்தியை பரப்பியிருந்தால் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படலாம். மிக மிக மோசமான ஒரு சட்டம் இது. தேசிய ரீதியிலான சட்டம். சில பேர் எங்களுடைய மக்கள் சொல்கிறார்கள், இந்த தேசிய சட்டங்களில் இவரை இவ்வளோ அக்கறை இருக்கிறார் என்று. ஆனால் இன்றைக்கு இணையதளத்தை உபயோகிக்கிறவர்கள், முகப்புத்தகத்தை உபயோகிக்கிறவர்கள், மற்ற சமூக வலைத்தளங்களை உபயோகிக்கிறவர்கள் எங்களுடைய மக்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். ஆகையினாலே இது எங்களுடைய மக்களை வெகுவாக பாதிக்கும். கருத்து சுதந்திரத்தை, கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை முற்று முழுதாக அடக்குகிற ஒரு சட்டமாக இது வந்திருக்கிறது. அதை நிறைவேற்றிய முறை சட்டவிரோதமானது என்பதைத்தான் இந்த வழக்கிலே நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன். இலங்கை இந்த வருடம் தேர்தல்களுக்கு முன்னதாக மீண்டும் புவிசார் அரசியல் ரீதியில் முக்கியத்துவத்தை பெற்றுள்ள நிலையில் இலங்கை குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் மிகவும் ஸ்திரமற்ற நிலையில் காணப்படுகின்ற ஒரு தருணத்தில் வெளிச்சக்திகள் அழுத்தங்களை கொடுக்கின்றன. சீனாவின் அழுத்தம் குறிப்பிடத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தென்கிழக்கு கரையில் உள்ள இலங்கை அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பெரும் அரசியல் போட்டியில் சமீப காலங்களில் சிக்கொண்டுள்ளது. 2015 முதல் 2019 வரை இலங்கை அதிபராக பதவி வகித்த மைத்ரிபால சிறிசேன தனது நாட்டின் மக்களின் மிக மோசமான வறுமையை அதிகரிக்கும் பணவீக்கம், வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம், எரிபொருள் தட்டுப்பாடு போன்றவற்றை எதிர்கொண்டு அதிலிருந்து மீள முயல்கின்றனர் என வாஷிங்டன் டைம்ஸுடனான சந்திப்பின் போது தெரிவித்தார். இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஆழமான இருதரப்பு உறவுகளை ஏற்படுத்துவதையும் இலங்கைக்கான அமெரிக்காவின் அதிகளவு ஆதரவை பெற்றுக் கொள்வதையும் நோக்கமாக கொண்டு இந்த வாரம் தான் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக முன்னாள் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை தற்போதைய நிலையிலிருந்து காப்பாற்றுமாறும் இணைந்து பணியாற்றுமாறும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தை கேட்டுக் கொள்வதே தனது நோக்கத்தின் விஜயம் எனவும் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருந்தார். 2022 இலங்கையின் பொருளாதார நெருக்கடி ஆரம்பித்தது முதல் சிறிய வர்த்தகங்களுக்கான கடன்கள் உட்பட இலங்கைக்கு $300 பில்லியன் மேற்பட்ட உதவியை பைடன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. எனினும் 2009 முடிவிற்கு வந்த இவ்விரக்கமற்ற உள்நாட்டு யுத்தத்திலிருந்து இன்னமும் மீண்டு வருகின்ற 22 மில்லியன் மக்களை கொண்ட இலங்கையின் உதவி அரசியல் மிகவும் குழப்பகரமானவை. சீனாவின் பாரிய புதிய பட்டுப்பாதை திட்டத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களில் இணைந்து கொள்வதனால் ஒரு நாடு கடன் பொறியில் சிக்கப்படுவது குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட விரும்புபவர்கள் இலங்கையின் அனுபவங்களை ஆராயலாம் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 2017 இலங்கை சீனாவிற்கான $1.5 பில்லியன் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிற்கு விற்க வேண்டிய அழுத்தங்களுக்கு உள்ளானது எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தலைமையிலான குழுவினர் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். குறித்த விஜயத்தின் போது கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த 100 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 40 பயனாளிகளுக்கும் கண்டாவளை, பச்சுளைப்பள்ளி, பூடகரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்டு தலா 20 பயனாளிகளுக்கும் இலங்கை இந்திய நட்புறவின் கீழ் உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.